ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம டேலி பிரைமில் பேங்க் ரீகன்சிலியேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரீகன்சிலியேஷன் அப்படின்னா என்ன? அதாவது நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது பேங்க்கில் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்மளுடைய டேலியில் போட்டிருக்கிற என்ட்ரிஸ்க்கும் ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க் ரீகன்சிலியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி பண்ணுறது? நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட்டோ பேங்க் ரீகன்சிலியேஷன் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்தியன் பேங்க்கில் சில என்ட்ரிஸ் போட்டிருக்கேன். 24 ஏப்ரல் 2021 28/4/2021 வரைக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த டேலி ப்ரைமை 7 days ட்ரையலில் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எஸ்டர்டே நான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னா 7 days ட்ரையல் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு. அதை ஆக்டிவேட் பண்ணியிருந்தாலோ அப்படி இல்லைன்னா நீங்கள் பெய்டு வெர்ஷன் வச்சுருந்தாலோ மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த பேங்க் ரீகன்சிலியேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸை ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு என்ன ஆக்டிவேட் பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணிக்கிறதுனால ஆல்டரில் போகிறேன். ஆல்டரில் போயிட்டு லெட்ஜர், இந்தியன் பேங்க்கில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸையும் நான் என்ன பண்ணுறதுக்கிட்ட ஃபில்அப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஃபில்அப் பண்ண உடனே என்ன பண்ணணும், நமக்கு இந்த இடத்துல பேங்க் நேம் அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணும்போது நமக்கு லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் வரும். இது எஜுகேஷன் வெர்ஷனில் வராது. ஸோ நம்ம பெய்டு வெர்ஷனாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம 7 days ட்ரையல் ஆக்டிவேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன பண்ணேன், நான் எனேபிள் ஆட்டோ ரீகன்சிலேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன், நான் என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய நெட் பேங்கிங் மூலயமா போயிட்டு என்ன பண்ணுறேன், நான் 24/4/2021 30/4/2021 வரைக்கும் நடந்த அந்த டிரான்சாக்ஷன் நான் என்ன பண்ணியிருக்கேன், பேங்க் நெட் பேங்கிங் மூலயமா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன், நான் அதில் ஒரு பாத்தில் போயிட்டு என்ன பண்ணுறேன், ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நாங்கள் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம போட்டிருக்கிற இந்த என்ட்ரியையும் என்ன பண்ண போகிறோம், நம்ம மெர்ஜ் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது நம்ம விட்டுருக்கோமா, இல்லை பேங்க் டேட் டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கா, பேங்க்கில் டேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம போட்டிருக்கிற லெட்ஜரில் டேட் டிஃப்ரெண்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பேங்க் ரீகன்சிலேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் போகிறேன். அதில் பி, அதாவது பேங்க் ரீகன்சிலியேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ பேங்க்கை சூஸ் பண்ணிட்டோம். ஸோ சூஸ் பண்ண பிறகு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேனுவலாக போட்ட என்ட்ரிஸ் எல்லாமே இருக்குது. இங்கே டிரான்சாக்ஷன் டைப் இருக்குது, அதுக்கப்புறம் வவுச்சர் டைப்ஸ் இருக்குது, பர்டிகுலர்ஸ் இருக்குது, அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் டேட், அதாவது நம்ம போட்ட வவுச்சர் டேட்ஸ். ஸோ இப்போது இந்த இடத்துல இன்கேஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் டேட் மிஸ்மேட்சாக இருக்கலாம், இல்லாட்டி டிரான்சாக்ஷன் டைப்ஸ் மிஸ்மேட்சாக இருக்கலாம். இது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ண, நமக்கு பிஆர்எஸ் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆட்டோமேட்டிக் ஆகாது. நம்ம பார்த்தீங்கன்னா ரீகன்சல் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ Alt O யூஸ் பண்ணிவிட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறேன். Alt O பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபைல் ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸ்டேட்மெண்ட் என்டர் சப்போர்ட்டட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஷோ ஆகுது. ஸோ ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும் என்ன பண்ணியிருக்கேன், ரீகன்சல் பண்ணனால அது என்ன பண்ணுது, ரீகன்சிலியேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஆல்ரெடி பேங்க் ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் வருது. ஸோ அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். ஜஸ்ட் என்டர் தட்டுறேன். ஸோ டோட்டல் என்ட்ரிஸ் 11, அடிஷ்னல் பேங்க் என்ட்ரிஸ் 11, ரீகன்சிலியேஷன் எதுவுமே ஆகலை, ஜீரோவாக இருக்குது. இன்கேஸ் ஆட்டோமேட்டிக்காக கன்சிலியேஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்பர்ஸ் இங்கே ஷோ ஆகும். ஸோ ஜஸ்ட் நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே எதுவுமே பார்த்தீங்கன்னா ரீகன்சிலியேஷன் ஆகலை. ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன்று மேனுவல் ரீகன்சிலியேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த என்ட்ரி இங்கே ஷோ ஆகுது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், டெலீட் பண்ணிப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா Alt V டெலீட் அன்லைக்டுங்கிறத கிளிக் பண்ணி அந்த என்ட்ரி மட்டும் நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வேல்யூ மேட்ச் ஆகுது, ஆனால் அமௌண்ட்டு ஒன்றுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா டிரான்சாக்ஷன் டைப் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் என்ன பண்ணுது, நமக்கு ஆட்டோமேட்டிக் ரீகன்சிலியேஷன் ஆகலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மேனுவலாக ரீகன்சிலியேஷன் பண்ணுறோம். ஸோ பண்ணுறதுக்கு 1 by 1 பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா Alt Q ரீகன்சல் அன்லைக்டு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறப்போ Alt Qவை கிளிக் பண்ணுறேன். எந்த இடத்துல ஒரு என்ட்ரியை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே Alt Qவை கிளிக் பண்ணோம்னா நமக்கு மேட்ச் ஆகிற என்ட்ரிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ரீகன்சிலியேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்,
டேட்டை இந்த இடத்துல போட்டுரும். அதுக்கப்புறம் இன்கேஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்று அட் அ டயத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீகன்சிலியேஷன் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறோம், ஆல்ட்டு ஆரை ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணால் 1 by 1 நமக்கு காமிக்குது. 12,000 இங்கே டிரான்சாக்ஷன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது, இங்கே செக்குன்னு இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன் சக்ஸஸ்ஃபுல்லி. அடுத்து நெக்ஸ்ட் 1000 rupees, next 500, next 2600, 19,000, 19,900, 10 rupees, 10 rupees. ஸோ இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகலை அப்படின்னா இந்த 450 rupeesக்கு நம்மகிட்ட எந்த விதமான வவுச்சர்ஸும் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், நான் ஆல்ட் எஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கான ஒரு லெட்ஜரை மட்டும் என்ன பண்ணணும், நம்ம க்ரியேட் பண்ணி அதற்கான டிரான்சாக்ஷனை போடணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன், குளோபல் ப்ரௌசிங் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். 450 rupees. ஸோ என்டர் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஆஸ் அ இம்போர்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 471 டிஃப்ரென்ஷியேட் காமிக்குது. ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே அக்கௌண்ட் புக், லெட்ஜர், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் 21 rupees காமிக்குது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ காமிக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஸ்டேட்மெண்ட்லேயே நமக்கு 21 rupees காமிக்குது. ஸோ ஒன் மோர் டைம் நம்ம என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேங்கிங், பேங்க் ரீகன்சிலியேஷன்ஸ் கிளிக் பண்ணுறோம். நமக்கு இங்கே எந்த விதமான டிஃப்ரென்ஷியேட்டரில் 21 rupees இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீகன்சிலியேஷன் பேங்க் காமிக்குது. ஸோ ஒன் மோர் டைம் என்ன நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே ஆப்ஷன்ஸ் காமிக்கும் நமக்கு. C:, ஸ்டேட்மெண்ட், சப்போர்ட்டட். ஸோ ஆல்ரெடி நம்ம பேங்க் ரீகன்சிலியேஷன் பண்ணிட்டோம். ஸோ இங்கே இந்த என்ட்ரிஸ் மட்டும் காமிக்குது, ஆனால் பேங்க் ரீகன்சிலியேஷன் பண்ண அந்த வவுச்சர்ஸ் எதுவுமே காமிக்கல. ஏன்னா நம்ம பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரீகன்சிலியேஷன் ஆல்ரெடி இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்சாக்ஷன் டைப் டிஃபராக இருக்கிறனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீகன்சிலியேஷன் ஆகலை. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பேங்க் ரீகன்சிலியேஷன் பண்ணுறதுக்கான வழிமுறைகள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட சந்தேகத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.